வணக்கம் மக்களே. சிவகீதை அத்தியாயம் 1 ஸ்லோகம் 15 19 வரை கூறப்பட்டுள்ள கருத்துக்களை இங்கு காணலாம். தேவர்கள் செய்யும் இடையூறுகளை முறியடித்து முக்தி பெறத்தக்க பௌருஷம் இங்கு யாருக்கு உள்ளது? சூதபுத்திரரே, இந்த விஷயத்தில் உபாயம் ஏதும் உள்ளதா இல்லையா என்பதை உண்மையாக கூறுங்கள் என்று முனிவர்கள் கேட்க, சூதபுத்திரர் அதற்கு அநேக பிறவிகளில் சம்பாதிக்கப்பட்ட புண்ணியங்களால் சிவபெருமானிடம் பக்தியானது உண்டாகின்றது என்று கூறுகிறார். சிவபக்தி உண்டாவதே கடினம். அப்படி ஏற்பட்டாலும் தேவர்கள் செய்யும் விக்னங்களால் அது முழுமையடையாமல் போய்விடுகிறது என்பதை கேட்ட முனிவர்களுக்கு, இப்படி தேவர்கள் இடையூறு செய்து கொண்டிருந்தால் பிறகு எப்படித்தான் முக்தியை பெற முடியும்? இந்த இடையூறுகளை எல்லாம் வெல்லக்கூடிய தன்மை யாருக்குத்தான் இருக்கும்? இத்தகைய நிலைமையில் முக்தி பெறக்கூடிய வழிகள் உள்ளதா இல்லையா? இதற்கு என்னதான் வழி என்று கேட்கத் தொடங்கினர். அதற்கு சூதபுத்திரர், தேவர்களையும் வென்று மனிதன் முக்தியை பெறுவது எப்படி என்பதை நமக்கு விளக்கமாக தெரிவிக்கிறார். மனிதன் சிவபெருமானின் அனுகிரகத்தினாலே கோயில் கட்டுவது, அன்னசத்திரம் அமைப்பது, குளம் கிணறுகளை வெட்டுவது, யாகம் செய்வது முதலானவற்றை அதனால் வரும் புண்ணிய பலன்களை கருதாமல் சிவபெருமானுக்கே அர்ப்பணம் என்கிற எண்ணத்தோடும் விதிமுறைப்படியும் இக்கடமைகளை செய்ய வேண்டும். நல்ல சாத்மீகமான கைகரியங்களால் கடவுளின் அருளை பெறலாம் தான். குளத்தை வெட்டினால், யாகம் செய்தால் தேவலோகம் பிரம்மலோகம் கிட்டிவிடும் என்கிற செய்கிற செயலின் பலனில், அதன் பயன்களில் நாம் விருப்பம் கொள்ளாமல், சிவபெருமானே என்னை கருவியாக கொண்டு அனைத்தையும் செய்ய வைக்கிறார் என்கிற எண்ணத்தோடு, எல்லாமே சிவார்ப்பணம் என்கிற சிரத்தையோடு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அதுவும் விதிமுறைகள் வழுவாமல் செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டாக, ஒரு சமயம் அமுதம் பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். அப்போது மகாவிஷ்ணு, பார்க்கடலை கடையும் பொழுது என்னென்னவோ வெளிப்படும், அவற்றையெல்லாம் விரும்பாதீர்கள், அமுதம் பெறுவதுதான் லட்சியம் என்கிற முனைப்போடு செயல்படுங்கள் என்று போதித்தார். தேவர்கள் மகாவிஷ்ணுவின் போதனையை மனதில் இருத்தியதால் தான் அமுதத்தை பெற்றார்கள். அசுரர்களோ நடுவில் கிடைத்த வாருணி என்கிற மதுவை அருந்தி புத்தி தடுமாறி போய் அமுதத்தை இழந்தார்கள். எனவே முக்தி எனும் அமுதம் பெறக்கூடிய லட்சியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். கடவுளின் அருளை பெறுவதற்காக நாம் ஆற்றுகின்ற நல்ல காரியங்களின் பலன்களில் ஆசை வைக்காமல் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும். மேலும் சிவபெருமானின் அருளால் தான் மனிதருக்கு திட சித்தம் ஏற்படும். அப்படி உண்டானதும் தேவர்கள் பயந்து இடையூறு செய்விப்பதை விட்டுவிட்டு ஓட்டம் பிடிக்கிறார்கள். முன்பு சொன்னபடி திருப்பணிகளை சிவார்ப்பணமாக செய்து வரும்போது அவருடைய அருளுக்கு பாத்திரமாவதால் மனிதனுக்கு திடமான மனம், எதற்கும் பின்வாங்காத தன்மை ஏற்பட்டு விடுகிறது. அந்த தருணத்தில் தேவர்களுக்கு பயம் உண்டாகி ஓடிவிடுவர் என்கிறார் சூதமுனிவர். சிவனாரின் சரித்திரத்தை கேட்கும் விருப்பம் ஏற்பட்டு ஞானமும் கிட்டுகிறது, பின்பு முக்தியும் கிட்டுகிறது என்கிறார். அதாவது, இங்கு தேவர்களின் இடைஞ்சல்கள் நீங்கிய பின்பு சிவசரிதங்களை கேட்கும் விருப்பம் ஒருவனுக்கு ஏற்படும் என்கிறார். அப்படி சிவ மகிமைகளை கேட்டு தெளிந்து விடுவதால் தன்னாலேயே அடியாருக்கு ஞானம் வந்துவிடும். ஞானம் பெற்றதும் முக்தியும் கைகூடிவிடும் என்கிறார். ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.